நான் ஜெகதீஷ் ஐயாவின் பங்களாவிற்கு வெளியே பக்கோடா விற்று வந்தேன். ஒரு நாள் அவருடைய மனைவி என்னிடம் பக்கோடா வாங்க வந்தபோது என்னிடம் ஒரு பையை கொடுத்துவிட்டு, இது எனது சேமிப்பு, விரைவில் வந்து உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். பல ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆனால் அவர் தனது சேமிப்பை திரும்ப பெற வரவில்லை. நான் தள்ளுவண்டியிலிருந்து பெரிய ஹோட்டல்களின் முதலாளியாக உயர்ந்தேன். ஒரு நாள் திடீரென்று கிழிந்த ஆடைகளுடன் தெருவில் அமர்ந்திருந்த ஜெகதீஷ் ஐயாவின் மனைவியை பார்த்தேன். நான் ஓடி சென்று அவரிடம் அந்த சேமிப்பை ஒப்படைக்க முயன்ற போது அவர் என்னை பார்த்து புன்னகைத்து, இதை ஒரு முறை திறந்து பார் என்றார். நடுக்கத்துடன் நான் அதை திறந்தபோது என் இதயம் ஒரு நிமிடம் நின்று விட்டது. நான் ஒரு சாதாரண பக்கோடா விற்பவன். ஜெகதீஷ் ஐயாவின் பங்களாவிற்கு அருகில் ஒரு சிறிய தள்ளுவண்டி வைத்திருந்தேன். காலை முதல் மாலை வரை இதுவே என் தொழில், என் வாழ்க்கையை நகர்த்தும் ஒரே வழி. மழையோ வெயிலோ நான் தினமும் அங்கேயே கடை வைப்பேன். சாலையில் நடப்பவர்கள், அலுவலகம் செல்பவர்கள், குழந்தைகள் என அனைவரும் என் வாடிக்கையாளர்கள். ஆனால் என் வாழ்க்கை அத்தனை எளிதாக இருக்கவில்லை. நான் விவரம் தெரிந்த நாள் முதல் வறுமையையும் கஷ்டத்தையுமே என் தலைவீதியாக கண்டேன். என் அம்மா எப்போதும் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பார். அவருக்கு மருந்து வாங்க கூட அடிக்கடி என்னிடம் பணம் இருக்காது. வீட்டு செலவுகளை கவனிப்பதோடு அம்மாவின் மருத்துவத்திற்கும் மருந்து வாங்க வேண்டும் என்பதற்காக அதிக பக்கோடாக்களை விற்க ஒவ்வொரு நாளும் முயற்சிப்பேன். என் அம்மா மிகவும் மென்மையான குணம் கொண்டவர். எப்போதும் எனக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்பவர். மகனே பார், ஒரு நாள் கடவுள் உனது உழைப்பிற்கு நிச்சயம் பலன் தருவார். நேர்மையாக வாழ், யாருடைய உரிமையையும் பறிக்காதே என்று அவர் எப்போதும் சொல்வார். நாள் முழுவதும் உழைத்துவிட்டு மாலையில் நான் வீடு திரும்பும் போது முதலில் அம்மாவுக்கு தேவையான மருந்துகளை வாங்குவேன். எப்போதாவது கொஞ்சம் பணம் மிஞ்சினால் வழியில் ஒரு ஆப்பிள் அல்லது வாழைப்பழம் வாங்கி செல்வேன். நான் எதையாவது வாங்கி செல்லும் போது என் அம்மா புன்னகையோடு என் தலை மீது கை வைத்து ஆசீர்வதிப்பார். என் மகன் மிகவும் நல்லவன், கடவுள் உன் விதியில் எல்லா மகிழ்ச்சியையும் எழுதி உனக்கு மரியாதையை தரட்டும் என்பார். என் அம்மாவின் இந்த ஆசிகள் தான் எனக்கு மிகப்பெரிய சம்பாத்தியம். மற்ற நாட்களைப் போலவே இருந்த அந்த நாள் எனக்கு இப்போதும் நினைவிருக்கிறது. நான் சூடான பக்கோடாக்களை பொரித்து கொண்டிருந்தேன். அதன் மனம் எங்கும் பரவி கொண்டிருந்தது. சிலர் வந்து பக்கோடாக்களை வாங்கி கொண்டிருந்தனர், சிலர் கடந்து போய் கொண்டிருந்தனர். ஆனால் என் கவனம் முழுவதும் கொதிக்கும் எண்ணெயில் வெந்து கொண்டிருந்த பக்கோடாக்கள் மீதே இருந்தது. அப்போது திடீரென்று ஒரு ஆடம்பரமான விலை உயர்ந்த கார் என் அருகே வந்து நின்றது. நான் திடுக்கிட்டு பார்த்தேன். அது அடிக்கடி ஜெகதீஷ் ஐயா வீட்டு வாசலில் நிற்கும் அதே கார் தான். அதன் கதவு திறந்தது. ஒரு பெண் வெளியே வந்தார். அவர் தனது முகத்தை ஒரு ஷாலால் மூடியிருந்தார். அவருடைய கண்கள் மட்டுமே தெரிந்தன. அந்த கண்கள் தங்களுக்குள் ஒரு பெரிய புயலை மறைத்து வைத்திருப்பது போல இருந்தன. அவர் மெல்ல என்னை நோக்கி வந்தார். நான் உடனே என் கைகளை துடைத்து கொண்டு அவரை நோக்கி முன்னால் சென்று, மேடம் பக்கோடா கொடுக்கட்டுமா என்று கேட்டேன். நான் விரைவாக ஒரு செய்தித்தாளில் சில பக்கோடாக்களை மடித்து அவரிடம் கொடுத்தேன். அவர் ஏதோ சொல்ல விரும்புவர் போல, ஆனால் சொல்ல முடியாமல் அமைதியாக நின்றார். பிறகு திடீரென்று ஒரு சிறிய கருப்பு நிற தோல் பையை என் தள்ளுவண்டியின் மீது வைத்தார். மிகவும் மெதுவான குரலில், இது எனக்கு மிகவும் விலைமதிப்பற்றது, ஒரு பொறுப்பாக உன்னிடமே இருக்கட்டும், நான் மிக விரைவில் வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்றார். நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து, மேடம் இது உங்கள் பொருள், இது என்னிடம் எப்படி என்று கேட்டேன். அவர் உடனே கையை உயர்த்தி என்னை தடுத்தார். வைத்திரு, நான் மிக விரைவில் வருவேன் என்றார். அவருடைய குரலில் ஒரு விசித்திரமான கையெறு நிலையை கண்டேன். ஏதோ ஒரு ஆதரவற்ற மனிதன் கடைசி புகலிடத்தை தேடுவது போல அது இருந்தது. நான் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அந்த பையை எடுத்து என் தள்ளுவண்டியின் ஒரு மூலையில் வைத்தேன். அவர் உடனே திரும்பி தனது காரில் ஏறி சென்று விட்டார். அந்த நாள் கடந்தது. பிறகு இன்னொரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் என மாதங்கள் உருண்டோடின. ஆனால் அவர் திரும்ப வரவே இல்லை. ஆரம்பத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த பையை பார்த்து கொண்டே இருப்பேன். ஒருவேளை அவர் இதை மறந்து விட்டாரோ அல்லது அதிக வேலையாக இருக்கிறாரோ என்று நினைப்பேன். காலம் ஓடியது. ஆனால் அந்த பையின் உரிமையாளர் திரும்பவில்லை. ஒரு நாள் என் அம்மா அந்த பையை பற்றி என்னிடம் கேட்டார். மகனே, இந்த பை ஏது என்று. நான் அம்மாவிடம் நடந்த அனைத்தையும் சொன்னேன். அதை கேட்ட அவர் அமைதியானார். பிறகு சொன்னார், மகனே, இது ஒருவரின் சொத்து. பிறருடைய சொத்தை ஒருபோதும் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது.
எதுவாக இருந்தாலும் நீ இதை திறக்காதே. அம்மாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் தலையசைத்தேன். சரி அம்மா, நான் இதை ஒருபோதும் திறக்க மாட்டேன். ஆனால் என் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. இந்த பை அவ்வளவு விலைமதிப்பற்றது என்றால் ஏன் அவர் அதை வாங்க வரவில்லை? ஒருவேளை இதில் நிறைய செல்வம் இருக்குமோ, அல்லது ஏதாவது ரகசியம் ஒளிந்திருக்குமோ? ஆனால் நான் என் அம்மாவின் அறிவுரையை உறுதியாக பின்பற்றினேன். அம்மாவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த பையை திறக்கும் துணிச்சல் எனக்கு ஒருபோதும் வந்ததில்லை. வாழ்க்கை அதன் போக்கில் நகர்ந்து கொண்டிருந்தது. நான் தினமும் பக்கோடா விற்று அதில் வரும் வருமானத்தில் என் அம்மாவுக்கு மருந்தும் சில பழங்களும் வாங்குவேன். மிஞ்சும் பணத்தை வீட்டு செலவுகளுக்கு பயன்படுத்துவேன். பல நேரங்களில் அம்மாவின் மருந்துக்கு கூட என்னிடம் பணம் இருக்காது. அப்போது நான் பட்டினியாக இருந்தாவது அவருக்கு மருந்து வாங்கி வருவேன். அம்மா என் தலை மீது கை வைத்து, மகனே பார், உன் விதியில் மகிழ்ச்சி நிச்சயம் வரும், பொறுமையாக இரு என்பார். நானும் பொறுமையை கடைபிடித்தேன். இந்த பை ஒரு நாள் என் தலையெழுத்தையே மாற்றப் போகிறது என்று அப்போது எனக்கு தெரியாது. காலம் கடந்தது. என் உழைப்புக்கு பலன் கிடைத்தது. என் பக்கோடாக்கள் ஊர் முழுவதும் புகழ் பெற்றன. மக்கள் என் நேர்மையை பாராட்டி பேசத் தொடங்கினர். ஒரு தள்ளுவண்டியிலிருந்து ஒரு சிறிய ஹோட்டலுக்கு நான் முதலாளியானேன். நான் இரவு பகலாக உழைத்தேன். என் அம்மாவின் ஆசிகள் என் முன்னேற்றத்தின் படிக்கட்டுகளாக அமைந்தன. ஆனால் அந்த பை இன்னும் என்னிடமே இருந்தது. ஒவ்வொரு இரவும் என் ஹோட்டலின் மூலையில் இருக்கும் அந்த பையை பார்க்கும்போது மனதில் ஒரு விசித்திரமான படபடப்பு ஏற்படும். அந்த பை இப்போது என் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டது. ஆனால் என் விதியை எழுதப் போவதே அந்த பைதான் என்பது எனக்கு தெரியாது. நாட்கள் வாரங்களாகி, வாரங்கள் மாதங்களாகி உருண்டோடின. ஆனால் அந்த பெண்மணி திரும்ப வரவே இல்லை. ஆரம்பத்தில் தினமும் அந்த பையை பார்த்து இதில் ஒருவேளை பணம் இருக்குமோ என்று நினைப்பேன். ஆனால் அடுத்த கணமே பயம் வந்துவிடும். இது ஒருவரின் பொறுப்பு, இதை நான் எப்படி திறக்க முடியும் என்று நினைப்பேன். இது போன்ற விலை உயர்ந்த பைகளை பணக்காரர்கள் தான் வைத்திருப்பார்கள். ஒருவேளை இதில் வைரம், வைடூரியங்கள் இருக்குமோ, அல்லது கருப்பு பணம் இருக்குமோ, ஒரே ஒரு முறை திறந்து பார்த்து விடலாமா என்று தோன்றும். ஆனால் உடனே தலையை குனிந்து கொள்வேன். அதை திறக்க எனக்கு துணிச்சல் வரவில்லை. ஆண்டுகள் பல கடந்தன. நான் என் தொழிலில் கடும் உழைப்பை செலுத்தினேன். ஒரு சிறிய தள்ளுவண்டியிலிருந்து உருவான அந்த ஹோட்டல் மெல்ல மெல்ல வளர்ந்து இன்று நகரம் முழுவதும் புகழ்பெற்ற பெரிய ஹோட்டலாக மாறியது. என் அதிர்ஷ்டம் மாறியது. ஆனால் அந்த பை மட்டும் அப்படியே என்னிடம் இருந்தது. அந்த மேடம் ஒருவேளை இருந்திருக்கலாம், அல்லது எங்காவது தூரமாக சென்று இருக்கலாம் என்று பல முறை நினைத்தேன். ஆனாலும் அதை திறக்கவோ அல்லது வேறு யாரிடமோ கொடுக்கவோ எனக்கு துணிச்சல் வரவில்லை. அது ஒருவரின் பொறுப்பு என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது. அந்த பொறுப்பின் சுமை என் ஆத்மா வரை இருந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு என் வாழ்க்கை முழுமையாக மாறியிருக்கும் ஒரு நாளில் என்ன நடக்கப் போகிறது என்பது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. ஒரு நாள் நான் அதே கண்களை மீண்டும் சந்திப்பேன் என்று நினைக்கவில்லை. ஆனால் இந்த முறை அந்த கண்கள் ஒரு பிச்சைக்காரனுடையதாக இருக்கும். காலம் மிகவும் விசித்திரமானது. சிலருக்கு அது மிக வேகமாக ஓடும், சிலருக்கோ அப்படியே நின்றுவிடும். எனக்கும் அது சிறிது நேரம் நின்று பிறகு மெல்ல நகரத் தொடங்கியது. அந்த கருப்பு தோல் பையை என் தள்ளுவண்டியில் வைத்து சென்ற அந்த மேடம் ஒரு நாள் கூட திரும்பி வரவில்லை. முதல் நாள் அவர் வேலையாக இருந்திருப்பார் என்று நினைத்தேன். இரண்டாம் நாள் ஏதோ கட்டாயம் இருந்திருக்கும் என்று நினைத்தேன். மூன்றாம் நாள் அந்த பையை விட்டுவிட்டு அவர் மறந்தே போயிருப்பார் என்று என் மனம் சொன்னது. ஆனால் அடுத்த கணமே எனக்கே தயக்கம் ஏற்பட்டது. தனது உயிரை விட மேலாக நேசிக்கும் ஒரு பொருளை யாராவது மறப்பார்களா? ஆனால் நான் இப்போது ஒரு விசித்திரமான இக்கட்டான நிலையில் இருந்தேன். அந்த பை என் தள்ளுவண்டியின் அடியில் வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் நான் கடை வைக்கும்போது ஒரு கணம் என் பார்வை அதன் மீது நிச்சயம் படும். மனதில் பல எண்ணங்களும் சில பயங்களும் தோன்றும். பலர் எனக்கு ஆலோசனைகளை வழங்கினார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் அனுபவத்திற்கும் எண்ணத்திற்கும் ஏற்ப அறிவுரை கூறினர். தம்பி, இது உனது அதிர்ஷ்டம். ஏதோ ஒரு பணக்கார பெண்ணின் புதையல் இது, திறந்து பார், ஒருவேளை உன் வாழ்க்கையே மாறிவிடலாம் என்றார்கள். சிலர் கேலியாக, நீ வெறும் பக்கோடா விற்பவன் தான், அதிர்ஷ்டம் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது, அதை வீணாக்காதே என்றார்கள். ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் தலை குனிந்து கொள்வேன். இந்த பொறுப்பை என்னால் தொட முடியாது. ஆனால் என் மனம் உண்மையில் நிம்மதியாக இருந்ததா? பகல் நேரங்கள் வேலையிலேயே ஓடிவிடும்.
ஆனால் இரவு வந்து எல்லோரும் களைத்து போய் தூங்கும்போது ஹோட்டலின் விளக்குகள் நாலாபுறமும் ஜொலிக்கும் போது என் மனதில் ஒரு கனவு எழும். ஒருவேளை நான் இதை திறந்தால் ஏதாவது ஆபத்து என் கழுத்தை நெரிக்குமோ? என் சிந்தனையில் பல கேள்விகள் சுழலும். ஆனால் ஒரு குரல் ஒவ்வொரு முறையும் என்னை தடுத்தது. இது ஒருவரின் பொறுப்பு. இதை நீ திறந்தால் அது மிகப்பெரிய தவறு. இது என் மனசாட்சியின் குரல். அதுவே எல்லாவற்றையும் விட பெரிய குரல். நான் எப்போதும் என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டே நடந்தேன். காலம் முன்னோக்கி சென்றது. என் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்தன. தள்ளுவண்டியில் இருந்து ஹோட்டல், பிறகு ஒரு ஹோட்டலில் இருந்து இன்னொன்று என என் உழைப்பால் எனக்கான ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டேன். ஆனால் அந்த பை இன்னும் என் அலமாரிக்குள் ஏதோ ஒரு புதையலை போல கிடந்தது. ஆனால் அது என்னால் திறக்க முடியாத ஒரு புதையல். பிறகு ஒரு இரவு என் நேர்மையையே உலுக்கி பார்க்கும் ஒரு சம்பவம் நடந்தது. அன்று ஒரு நாள் ஹோட்டலின் கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு நான் வீடு திரும்பி கொண்டிருந்தேன். என் பையில் அன்று நாள் முழுவதும் உழைத்த வருமானம் என்னிடம் இருந்தது. இனி அம்மாவுக்கு தேவையான மருந்தையும் சில பழங்களையும் வாங்கிவிடலாம் என்ற நிம்மதி என் மனதில் இருந்தது. அந்த நேரத்தில் தெருக்கள் மிகவும் வெறிச்சோடி காணப்பட்டன. ஒரே ஒரு தெருவிளக்கு மட்டும் மங்கலாக எரிந்து கொண்டிருந்தது. நான் மெல்ல என் ஏரியாவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது திடீரென்று 3 பேர் என்னை நோக்கி வந்தனர். ஏய் நில் என்றார்கள். நான் அப்படியே திகைத்து நின்றேன். 3 கைகளிலும் மின்னும் கத்திகள் இருந்தன. அவர்கள் முகத்தை பாதியாக மூடியிருந்தனர். பையில் இருப்பதை எல்லாம் எடுத்து வெளியே போடு என்று ஒருவன் ஆக்ரோஷமாக கத்தினான். நான் பதற்றம் அடைந்தேன். ஆனால் என்னை சமாளித்துக் கொண்டு, அண்ணே, என்னிடம் மிக குறைந்த பணம் தான் இருக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை என்று மெதுவான குரலில் சொன்னேன். ஆனால் அவர்கள் என்னை இறுக்கி பிடித்து கொண்டனர். ஒருவன் என் பையில் கைவிட்டு எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டான். என்னது இது, இவ்வளவுதானா என்று அவன் கோபத்தில் கத்தினான். நீ நல்லா சம்பாதிக்கிறேன்னு நினைச்சோம், எங்களை ஏமாத்தாதே என்றான். என்னிடம் வேறு ஒன்றும் இல்லை என்று நான் உறுதியாக சொன்னபோது அந்த திருடன் என்னை தள்ளிவிட்டான். நான் தரையில் விழுந்தேன். என் கைகள் சிராய்த்து போயின. உடையின் மண் படிந்தது. அப்போது திடீரென்று எனக்கு அந்த பை ஞாபகம் வந்தது. ஒருவேளை இன்று அந்த பையை என்னோடு கொண்டு வந்திருந்தால் இவர்கள் என்ன செய்திருப்பார்களோ? ஒருவேளை என்னை கொன்றே போட்டிருப்பார்கள். இந்த எண்ணம் எனக்குள் ஒரு பயத்தை உண்டாக்கியது. அதே சமயம் அந்த பையை திறக்காமல் இருந்தது சரியான முடிவுதான் என்ற நம்பிக்கையும் பலப்பட்டது. அந்த பையை திறப்பதோ அல்லது யாரிடமாவது கொடுப்பதோ இப்போது எனக்கு பெரிய ஆபத்தாக தெரிந்தது. அந்த நேரத்தில் தூரத்தில் போலீஸ் வாகனத்தின் சைரன் சத்தம் கேட்டது. திருடர்கள் பயந்து போய் இருட்டான சந்துக்குள் ஓடி மறைந்தனர். நான் தரையில் விழுந்து மூச்சிரைத்துக் கொண்டிருந்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. நான் மெல்ல என்னை தேற்றிக் கொண்டு எழுந்தேன். போலீஸ் வண்டி அருகே வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு காவலர் இறங்கி என்னிடம் வந்தார். என்னாச்சு சார், நீங்க நல்லா இருக்கிறீர்களா என்று கேட்டார். நான் தலையசித்து நல்லா இருக்கேன், ஆனால் திருடர்கள் பணத்தை பறித்து விட்டு போய்விட்டார்கள் என்றேன். அதற்கு அவர், இந்த ஏரியா ராத்திரி நேரத்தில் ரொம்ப ஆபத்தானது, எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். நான் எப்படியோ கஷ்டப்பட்டு வீடு போய் சேர்ந்தேன். நான் வீட்டிற்கு சென்றபோது என் அம்மா எனக்காக காத்து கொண்டிருந்தார். கதவை திறந்ததும் அவர் பதற்றமாக ஓடி வந்து, மகனே, எல்லாம் சரியாக இருக்கா என்று கேட்டார். நான் புன்னகையோடு அவருக்கு ஆறுதல் சொன்னேன். எல்லாம் சரிதான் அம்மா, வழியில் சில பேர் தடுத்தார்கள், ஆனால் பெரிய அளவில் ஒன்றும் ஆகவில்லை என்றேன். அம்மா என் முகத்தை உற்று பார்த்தார். பிறகு என் காயமடைந்த கைகளை பார்த்ததும் அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. மகனே, கடவுள் உன்னை நலமாக வைக்கட்டும். நீ எப்போதும் சரியான பாதையிலேயே செல், யாருக்கும் தீமை நினைக்காதே என்று அம்மா சொன்னதை கேட்டு என் இதயம் ஒரு கணம் நடுங்கியது. நான் இப்போது எவ்வளவு பெரிய மனப்போராட்டத்தில் இருக்கிறேன் என்பது அம்மாவுக்கு தெரியாது. ஆனாலும் அவர் எனக்காக எப்போதும் இதையே வேண்டினார். எனக்கே நான் மீண்டும் ஒரு சத்தியம் செய்து கொண்டேன். இந்த பையை அதன் உண்மையான உரிமையாளர் வரும் வரை நான் திறக்கவும் மாட்டேன், வேறு யாரிடமும் கொடுக்கவும் மாட்டேன். அந்த இரவு என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமாக அமைந்தது. தகுதிக்கு மீறிய ஒரு பொருள் நம்மிடம் திடீரென வந்து சேர்கிறது என்றால் அது உண்மையில் நம் எண்ணங்களின் நேர்மைக்கு வைக்கப்படும் தேர்வு என்பதை நான் உணர்ந்தேன். அந்த பை என் தலையெழுத்தையே மாற்றியிருக்கலாம், ஆனால் நான் அதை தவறான முறையில் திறந்திருந்தால் அதுவே என் அழிவிற்கும் காரணமாக அமைந்திருக்கும். பிறகு நான் அந்த பையை என் அலமாரியின் ஆழமான ஒரு பகுதியில் யாருடைய கண்ணிலும் படாதவாறு வைத்தேன்.
காலம் ஓடியது. நான் இரவு பகலாக உழைத்தேன். ஹோட்டல் தொழில் முன்னேறியது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வசதியும் வந்தன. ஆனால் காலத்தின் தூசி படிந்த அந்த பை இன்னும் என்னிடமே பாதுகாப்பாக இருந்தது. என் ஊழியர்களும் நெருங்கிய நண்பர்களும் வியப்பார்கள். நண்பா, இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன, இனி அந்த மேடம் வரப்போவதில்லை, இந்த நினைப்பை விட்டு விடு என்பார்கள். ஆனால் நான் கேட்கவில்லை. அந்த பையை என் அறையில் ஒரு சிறிய அலமாரியில் மிகுந்த பாதுகாப்புடன் வைத்திருந்தேன். அது எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு மௌனமான ரகசியமாக மாறியது. அந்த பெண் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? ஒருவேளை அவருக்கு ஏதேனும் விபத்து நடந்து இருக்குமோ, அல்லது ஏதாவது பெரிய கஷ்டத்தில் சிக்கி கொண்டாரோ என்ற கேள்விகள் பல முறை என் மனதில் எழும். நான் பல முறை ஜெகதீஷ் ஐயாவின் வீட்டை கடந்து சென்றிருக்கிறேன். ஆனால் அந்த இடமே இப்போது மாறிவிட்டது. அங்கே புதிய மனிதர்கள் தான் தென்பட்டார்கள். உள்ளே சென்று விசாரிக்கலாம் என்று தோன்றும். ஆனால் என்னை நானே தடுத்து கொள்வேன். அது என் உரிமை அல்ல. ஒரு நாள் நான் என் ஹோட்டலில் அமர்ந்திருந்த போது மனதில் ஒரு விசித்திரமான படபடப்பு ஏற்பட்டது. நான் அலமாரியில் இருந்து அந்த பையை வெளியே எடுத்து அதையே உற்று பார்த்தேன். காலத்தின் மாற்றத்தால் அதன் தோல் இப்போது ஆங்காங்கே கிழிந்திருந்தது. மிகவும் பழமையாகி போயிருந்தது. ஆனாலும் அதை திறக்க எனக்கு துணிச்சல் வரவில்லை. இந்த ரகசியம் என்னுடையதல்ல. இதன் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. என் கடைசி மூச்சு வரை அந்த உரிமையாளர் நேரில் வரும் வரை இதை திறக்க மாட்டேன் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். ஆனால் அந்த உரிமையாளர் எப்போதாவது வருவாரா என்ற கேள்வி என் மூளையில் தினமும் ஒலித்து கொண்டே இருக்கும். பிறகு நானே அதை உதறி தள்ளுவேன். இப்போது என்னிடம் பணம் இருந்தது, மரியாதை இருந்தது. இந்த நகரத்தில் எனக்கு என்று ஒரு பெயர் இருந்தது. மக்கள் இப்போது என்னை பக்கோடா விற்பவன் என்று சொல்லாமல் ஒரு வெற்றிகரமான ஹோட்டல் முதலாளி என்று அழைத்தனர். ஆனால் ஒவ்வொரு வெற்றியுடனும் அந்த பையும் என் வாழ்க்கையின் மிக முக்கியமான ரகசியமாக இருந்ததை என்னால் மறக்கவே முடியவில்லை. பிறகு ஒரு நாள், பல ஆண்டுகளுக்கு பிறகு, திடீரென்று என் பார்வை அந்த பெண்மணியின் மீது விழுந்தது. வாழ்க்கைக்கு விசித்திரமான நிறங்கள் உண்டு. பல ஆண்டுகளுக்கு முன்பு தொலைந்து போன மனிதர்களுக்கு முன்னால் நாம் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தில் வாழ்க்கை நம்மை கொண்டு வந்து நிறுத்திவிடும். பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் என் ஹோட்டல்களை சுற்றி பார்த்துவிட்டு நகரத்தின் மிகப்பெரிய சந்தை வழியாக செல்லும் போது நான் ஒருபோதும் மறக்க முடியாத அந்த முகத்தை மீண்டும் சந்திப்பேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை. அது மற்ற நாட்களைப் போலவே ஒரு சாதாரண நாள்தான். ஆனால் என் விதி அதை மிக விசேஷமானதாக மாற்றியது. நான் நகரத்தின் மைய பகுதியில் என் காரில் அமர்ந்திருந்தேன். சிக்னலுக்காக காத்திருந்தேன். சாலையில் வாகனங்களின் சத்தம், வியாபாரிகளின் குரல்கள், தெருவோர விற்பனையாளர்களின் கூச்சல் என எப்போதும் போல இரைச்சலாக இருந்தது. அன்று நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். வாழ்க்கை என்னை எங்கிருந்து எங்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. என் உழைப்பால் மரியாதையை பெற்றேன், வறுமையை வென்றேன். இன்று நகரத்தின் பெரிய ஹோட்டல் அதிபர்களில் ஒருவனாக நான் மதிக்கப்படுகிறேன். ஆனால் இந்த நாள் என் மன அமைதியை மொத்தமாக குலைக்கப் போகிறது என்று எனக்கு தெரிந்திருக்கவில்லை. நான் காரில் அமர்ந்து சுற்றியுள்ள காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த போது திடீரென்று சாலையோரத்தில் அமர்ந்திருந்த ஒரு பெண்ணின் முகம் என் கண்ணில் பட்டது. என் கைகள் ஸ்டீரிங்கின் மீது அப்படியே உறைந்து போயின. அழுக்கு படிந்த பழைய கிழிந்த துணிகள், கலைந்த தலைமுடி, சுருக்கங்கள் நிறைந்த முகம். ஆனால் அதே கண்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு என் தள்ளுவண்டிக்கு அருகில் நான் பார்த்த அதே கண்கள். அவர் ஜெகதீஷ் ஐயாவின் மனைவி. என்னால் மூச்சு விடக்கூட முடியவில்லை. ஒரு காலத்தில் விலை உயர்ந்த ஆடைகள், நகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் சூழ வலம் வந்த அதே பெண்ணா இவர்? யாருடைய நெற்றியில் ஒரு சிறு கவலை கூடு கூட விழுந்ததில்லையோ, இன்று அதே பெண் காலில் செருப்பு கூட இல்லாமல் ஒரு அழுக்கான சால்வையை போர்த்தி கொண்டு தூசு படிந்த முகத்துடன் சாலையில் அமர்ந்திருந்தார். அவருடைய பார்வை ஏதோ ஒரு திசையில் வெறித்து போயிருந்தது. ஒருவேளை அவரே தன்னை அடையாளம் காண முயல்வது போல அது இருந்தது. என் கண்களுக்கு முன்னால் ஒரு பயங்கரமான கனவு நடப்பது போல நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். இது எப்படி சாத்தியம்? அவர் ஏன் இந்த நிலையில் இங்கே அமர்ந்திருக்கிறார்? ஜெகதீஷ் ஐயா அவருக்கு என்ன செய்தார்? அவர் உண்மையிலேயே உயிரோடு தான் இருக்கிறாரா? அவரை பார்க்கும்போது மூச்சு விடும் ஒரு பிணம் போலவே தெரிந்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அந்த கருப்பு தோல் பையை என்னிடம் கொடுத்த அந்த தருணம் என் கண் முன்னே நிழலாடியது. அவர் அந்த பையை என்னிடம் ஒப்படைத்து, இது மிகவும் விலைமதிப்பற்றது, இதை பத்திரமாக வைத்திரு, நான் விரைவில் வருவேன் என்று சொன்னார்.
ஆனால் அவர் வரவே இல்லை. இன்று அவர் என் முன்னால் நின்ற கோலம் என் காதுகளில் ஒரு அலறல் சத்தத்தை ஒலிக்கச் செய்தது. அது சுற்றியுள்ள மக்களின் சத்தம் அல்ல, எனக்குள் இருந்து கேட்ட ஒரு கதறல். நீ செய்தது சரிதானா? இத்தனை ஆண்டுகள் அந்த பையை பாதுகாத்தாயே, ஆனால் அதன் உரிமையாளரான அந்த பெண்ணின் நிலை என்னவாகும் என்று யோசித்தாயா? எதை பாதுகாத்தாயோ அதன் உரிமையாளரை தேட நீ முயற்சி செய்தாயா? அல்லது அவர் ஒரு நாள் நேரில் வந்து, மகனே என் சேமிப்பை தா என்று கேட்கும் வரை காத்திருப்பதையே வேலையாக கொண்டிருந்தாயா? எனக்குள் ஒரு புயல் கிளம்பியது. என் மனசாட்சி என்னை உலுக்கி எடுக்க தொடங்கியது. அந்த தருணத்தில் என் அம்மாவின் கடைசி இரவு எனக்கு நினைவுக்கு வந்தது. அவர் மிகவும் பலவீனமாக இருந்த அந்த இரவில் நான் அவர் கைகளை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தேன். அவர் மிகவும் சிரமப்பட்டு என்னை பார்த்து சொன்னார், மகனே, நினைவில் வைத்துக்கொள், எல்லாம் மாறலாம், ஆனால் உண்மை ஒருபோதும் மாறாது. உன்னால் யாருக்காவது உதவ முடிந்தால் காலம் எவ்வளவு மாறினாலும் அதை நிச்சயம் செய். அந்த இரவு என்னால் மறக்க முடியாது. ஏனென்றால் அந்த இரவிற்கு பிறகு அம்மாவின் நேரடி ஆசைகளில் இருந்து நான் பிரிந்து போனேன். இன்று ஜெகதீஷ் ஐயாவின் மனைவியை இந்த நிலையில் பார்த்து நான் மிகவும் பலவீனமாக உணர்ந்தேன். உடனே காரின் கதவை திறந்தேன். வாகனங்களின் ஹாரன் சத்தம் கேட்டது. சிக்னலும் கிடைத்து விட்டது. ஆனால் நான் அந்த ஒரு நொடியில் உறைந்து போயிருந்தேன். என் மனசாட்சி என்னை ஏதோ செய்ய கட்டாயப்படுத்தியது. நான் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் காரில் இருந்து இறங்கி அவரை நோக்கி வேகமாக சென்றேன். என் இதயம் பலமாக துடித்தது. இது அதே பெண்மணிதான். ஆனால் காலம் அவர் முகத்தில் எழுதியிருந்த கதை மிகவும் வலி நிறைந்தது. என் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. ஒரு காலத்தில் விலை உயர்ந்த கார்களில் வலம் வந்தவர், மென்மையான பட்டு துணிகளில் ஜொலித்தவர், இன்று ஒரு பிச்சைக்காரியை போல தரையில் அமர்ந்திருந்தார். அவர் மற்றவர்களை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் யாரும் அவரை அடையாளம் காண தயாராக இல்லை. என் கைகள் நடுங்கின. மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் எழுந்தன. இது எப்படி நடந்தது? அவர் எங்கே காணாமல் போயிருந்தார்? ஜெகதீஷ் ஐயா அவரை தவிக்க விட்டு விட்டாரா? அல்லது வேறு ஏதாவது ஆபத்து அவர் மேல் விழுந்ததா? பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அந்த பையை என்னிடம் கொடுத்த அந்த பழைய நினைவுகள் அப்படியே என் கண்ணெதிரே நிழலாடின. அப்போது அவர் குரலில் இருந்த அந்த பதற்றம், அவருடைய கண்களில் மறைந்திருந்த அந்த கையேறு நிலை. நான் ஓடி சென்று அவர் அருகில் அமர்ந்தேன். சிக்னல் விழுந்து வாகனங்கள் நகர தொடங்கிவிட்டன. ஆனால் நான் ஒரு நொடியை கூட வீணாக்காமல் அவர் முன்னால் மண்டியிட்டு அமர்ந்தேன். தொலைந்து போன ஏதோ ஒரு பொக்கிஷத்தை மீண்டும் கண்டெடுத்தது போல எனக்கு தோன்றியது. அவர் மெல்ல என்னை பார்த்தார். அடையாளம் காண முயற்சிப்பது போல இருந்தது. பிறகு அவர் கண்களில் ஒரு மின்னல் தெரிந்தது. காலத்தின் திரைகள் விலகுவது போல இருந்தது. நீ என்று அவர் உதடுகள் முணுமுணுத்தன. நான் ஆவலுடன், மேடம், நான் தான். பல ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை சந்தித்தேனே. தள்ளு வண்டியில் பக்கோடா விற்று கொண்டிருந்தேனே, ஞாபகம் இருக்கிறதா? நீங்கள் ஒரு நாள் என்னிடம் ஒரு பையை கொடுத்து சென்றீர்களே என்றேன். இதை கேட்டவுடன் அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான நிம்மதி பரவியது. ஒரு சோகமான புன்னகையுடன், நீ அந்த பையை இன்னும் பத்திரமாக வைத்திருக்கிறாயா என்று கேட்டார். நான் ஆம் என்று தலையசைத்ததும் அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆமாம் மேடம், அது இன்றும் என்னிடம் இருக்கிறது. நான் அதை ஒருபோதும் திறந்ததில்லை. நீங்கள் ஒரு நாள் வருவீர்கள், அந்த பையை திரும்ப பெறுவீர்கள் என்று காத்திருந்தேன் என்றேன். அவர் மெல்ல பேசத் தொடங்கினார். அவருடைய ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு பழைய நினைவோ அல்லது ஒரு ரணமோ கசிவது போல இருந்தது. என் உலகம் மாறிவிட்டது மகனே. ஜெகதீஷ் என்னை விட்டு விட்டான். என்னிடம் எல்லாம் இருந்தது, ஆனால் எல்லாம் பறிபோய்விட்டது. இப்போது என்னிடம் எதுவும் இல்லை. நான் இங்கிருக்கிறேன், ஆனால் நான் யாருமற்றவள் ஆகிவிட்டேன். அவருடைய வார்த்தைகள் என் இதயத்தை தைத்தன. ஏன் ஏன் இப்படி நடந்தது என்று கேட்டேன். அவர் தலை குனிந்து கொண்டார். உன்னிடம் கொடுத்த அந்த பைதான் என் கடைசி நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் அதை வாங்க என்னால் திரும்ப வர முடியவில்லை. அந்த பை என்னிடம் இருந்தது ஜெகதீஷுக்கு தெரிந்துவிட்டது. அவன் என்னிடம் இருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டான். இப்போது நான் மற்றவர்களை சார்ந்து வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டு தெருவிற்கு வந்துவிட்டேன். என்னை யாருமே அடையாளம் காணவில்லை என்றார். நான் திகைத்து போனேன். இது விதியின் விசித்திரமான விளையாட்டு. இனி ஒரு நொடி கூட தாமதிக்க முடியாது. மேடம், என்னோடு வாருங்கள், உங்கள் பொறுப்பை உங்களிடமே ஒப்படைக்கிறேன் என்றேன்.
அவர் சோர்வான குரலில், இனி என்ன பொறுப்பு மகனே, எல்லாம் முடிந்து விட்டதே என்றார். ஆனால் நான் பிடிவாதமாக, இல்லை, உங்களுடைய பொருள் உங்களிடமே சேர வேண்டும், எது நடந்தாலும் சரி என்று கூறி அவரை என் காரில் ஏற்றி ஹோட்டலுக்கு அழைத்து வந்தேன். அவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். பல ஆண்டுகால துயரம் அவர் ஆன்மாவின் ஆழத்தில் உறைந்து கிடப்பது போல தெரிந்தது. நான் விரைவாக அலைமாரியை திறந்து பல ஆண்டுகளாக என் வாழ்க்கையின் அங்கமாக இருந்த அந்த பையை எடுத்தேன். என் கைகள் நடுங்கின. தூசு படிந்த அந்த கருப்பு தோல் பையை அவர் முன்னால் வைத்தேன். இதோ மேடம், உங்கள் சொத்து. அவர் அந்த பையை பார்த்தார். தொலைந்து போன ஏதோ ஒரு பொருளை மீண்டும் கண்டெடுத்தது போல இருந்தது. பிறகு என்னை பார்த்தார். அவர் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி தெரிந்தது. இதை ஒருமுறை திறந்து பார் மகனே என்றார். என் கைகள் வேர்த்து கொட்டின. நடுக்கத்துடன் அந்த பையின் ஜிப்பை திறந்தேன். பையை திறந்தவுடன் என் உடல் முழுவதும் ஒரு விசித்திரமான குளிர் அலை வீசியது. பல ஆண்டுகளாக எதை தவிர்க்க முயன்றேனோ, எந்த ரகசியத்தை அறிய நான் முற்படவில்லையோ, அது இன்று தானாகவே என் முன்னே வெளிப்பட தொடங்கியது. நான் பையினுள் பார்த்தபோது என் இதய துடிப்பு ஒரு கணம் நின்றுவிட்டது. பையில் உள்ளே சில பழைய காகிதங்கள் இருந்தன. அவற்றின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. சில சிதிலமடைந்த ஆவணங்கள் இருந்தன மற்றும் பையினுள் ஒரு சிறிய இரும்பு பெட்டி இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் விட மிகவும் வேதனையான விஷயம் ஒன்று இருந்தது. அது காலத்தின் தூசி படிந்த இரத்தம் காய்ந்த ஒரு பழைய துணி. அதை பார்த்ததும் என் மூச்சே நின்று விட்டது. இது என்ன என்று நடுங்கும் குரலில் கேட்டேன். ஜெகதீஷின் மனைவி அமைதியாக அமர்ந்திருந்தார். அவருடைய ஆத்மா எங்கோ தூரத்தை சென்று விட்டது போல தெரிந்தது. பிறகு மெல்ல தலையை உயர்த்திய அவரது கண்களில் நான் இதுவரை கண்டிராத ஒரு வழி தெரிந்தது. இது என் மகனின் இரத்தம் மகனே என்றார். இதை கேட்டதும் என் இதயம் அதிர்ந்தது. உங்கள் மகனா? ஆனால் ஜெகதீஷ் ஐயாவிற்கு மகன் யாரும் இல்லையே என்று ஆச்சரியத்துடன் மீண்டும் கேட்டேன். அவர் ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னார், இல்லை, இதுதான் இந்த உலகத்திடம் இருந்து மறைக்கப்பட்ட உண்மை. என் கருப்பையில் உருவாகி என் இதயத்தின் துடிப்பாக இருந்த என் மகனை ஜெகதீஷ் கொன்றுவிட்டான். இதை கேட்டதும் என் உடல் முழுவதும் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. என்ன என்று மிக சிரமப்பட்டு கேட்டேன். அவர் நடுக்கத்துடன் அந்த பையில் இருந்து ஒரு பழைய காகிதத்தை எடுத்து என்னிடம் கொடுத்தார். நான் அதை விரைவாக படிக்க தொடங்கினேன். அது ஒரு குழந்தையின் பிறப்பை பற்றிய பழைய மருத்துவ அறிக்கை. ஆனால் அதில் குழந்தையின் பெயர் இல்லை. பிறகு அவர் இன்னொரு காகிதத்தை எடுத்தார். அது ஒருபோதும் பதிவு செய்யப்படாத ஒரு போலீஸ் அறிக்கை என்பது அதை பார்த்தாலே தெரிந்தது. இது என் மகனின் இறப்பு அறிக்கை. ஆனால் ஜெகதீஷ் தன் அதிகார பலத்தால் இந்த அறிக்கையை வெளிவராமல் அமுக்கிவிட்டார். நான் என்னை சமாளித்து கொண்டு மெதுவாக கேட்டேன், மேடம், எனக்கு எல்லாம் சொல்லுங்கள். இதெல்லாம் எப்படி நடந்தது என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இதை கேட்டதும் அவர் பல ஆண்டுகள் பின்னோக்கி சென்றார். நான் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள். என் தந்தை இறந்த பிறகு என் கணவருடன் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன். என் கணவர் ஒரு நேர்மையான கண்ணியமான மனிதர். அவர் என் மேல் உண்மையான அன்பு வைத்திருந்தார். ஆனால் என் விதி வேறாக இருந்தது. என் கணவர் ஒரு சாலை விபத்தில் இறந்து போனார். என் உயிரினும் மேலான என் சிறிய மகனுடன் நான் இந்த உலகில் தனித்து விடப்பட்டேன். என் கணவர் தனது சொத்துக்கள் அனைத்தையும் தன் மகனின் பெயரிலேயே எழுதி வைத்திருந்தார். என் மகன் வளர்ந்து பெரியவனாகும் வரை அந்த பெரிய தொழிலுக்கும் சொத்துகளுக்கும் நான் பாதுகாவலராக இருந்தேன். அந்த நேரத்தில் தான் ஜெகதீஷ் என் வாழ்க்கையில் வந்தான். என் துயரமான காலத்தில் அவன் எனக்கு ஆதரவாக இருந்தான். என் தனிமையை பயன்படுத்தி கொண்டு என் மரியாதை, செல்வம் மற்றும் நம்பிக்கையை வெல்ல முயற்சி செய்தான். ஆனால் உண்மையில் அவனது நோக்கம் என் அன்பு அல்ல, என் சொத்துதான். ஜெகதீஷ் என்னை மணமுடித்தான். ஆனால் உண்மையில் அவன் என் இதயத்திற்கு அல்ல, என் வங்கி கணக்கிற்கு அதிபதியாக விரும்பினான். ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாக தெரிந்தது. அவன் என் மேல் அக்கறை காட்டினான். என் துயரத்தை பகிர்ந்து கொண்டான். ஒரு நல்ல துணையாக இருப்பது போல நடித்தான். ஆனால் என் சொத்துக்கள் அனைத்தும் என் மகனின் பெயரில் இருப்பதை அறிந்த அன்று ஜெகதீஷின் பொறுமை நழுவியது. ஒரே நொடியில் அவன் முற்றிலும் மாறிப்போனான். அவன் கண்களில் இருந்த அந்த ஈரம் மறைந்து விட்டது. இப்போது அவன் கண்களில் அன்பு இல்லை, பேராசை, கோபம் மற்றும் ஒரு சதி மட்டுமே இருந்தது.
முதல் நாளிலிருந்தே ஜெகதீஷிற்கு என் மகனை பிடிக்கவில்லை. காலப்போக்கில் அவன் மாறிவிடுவான் என்று நான் அதை அலட்சியப்படுத்தினேன். ஆனால் அவன் என் வழக்கறிஞரிடம் இருந்து என் சொத்துக்களை பற்றிய விவரங்களை முழுமையாக தெரிந்து கொண்ட போது அவனது நடத்தை முற்றிலும் மாறியது. என்ன, உன் சொத்துக்கள் அனைத்தும் உன் மகன் பெயரிலா இருக்கின்றன என்று அவன் மிக கடுமையான குரலில் கேட்டான். நான் மெதுவாக, ஆமாம், இது என் முதல் கணவரின் கடைசி அடையாளம். என் மகனின் உரிமையை அவனுக்கு கொடுப்பதில் இருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்றேன். அந்த நேரத்தில் ஜெகதீஷின் முகத்தில் தெரிந்த அந்த ஆக்ரோஷத்தை என்னால் மறக்கவே முடியாது. என் மகனுக்கு ஆபத்து என்பதை அன்று நான் உணர்ந்தேன். பிறகு என் குழந்தை என்னிடமிருந்து பறிக்கப்பட்டது. ஒரு இரவு நான் என் மகனுடன் அமர்ந்திருந்தேன். அவன் என் மடியில் உறங்கிக் கொண்டிருந்தான். அப்போது கதவு மெல்ல திறந்தது. ஜெகதீஷ் உள்ளே வந்தான். அவன் கண்களில் இரக்கமோ அல்லது தயக்கமோ இல்லை. இந்த குழந்தை உயிரோடு இருந்தால் எல்லாம் பாழாகிவிடும் என்று அவன் சொன்னதை கேட்டு என் இதயம் நடுங்கியது. ஜெகதீஷ், என்ன செய்ய போகிறாய் என்று நான் அலறினேன். ஆனால் அவன் என் மகனை என்னிடமிருந்து வலுக்கட்டாயமாக பறித்து சென்றான். என் உலகம் அழிந்தது. அடுத்த நாள் காலை ஜெகதீஷ் என்னிடம் வந்தான். அவன் முகம் உணர்ச்சியற்று குளிர்ந்து போயிருந்தது. உன் மகன் இறந்து விட்டான் என்று மிக சாதாரணமாக சொன்னான். ஏதோ ஒரு சாதாரண விஷயத்தை சொல்வது போல அவன் அதை சொன்னான். இதை கேட்டதும் என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. நான் கதறி அழுது என் தலையை சுவர்களில் முட்டி கொண்டேன். ஆனால் அவன் அசைவின்றி நின்றான். நான் ஏதோ வேடிக்கை காட்டுவது போல அவன் என்னை பார்த்தான். எல்லாம் முன்பே திட்டமிடப்பட்டது போல இருந்தது. எல்லாவற்றையும் இழந்த பிறகு எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் மிச்சம் இருந்தது. என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எனக்கு தெரியும். ஆனால் ஜெகதீஷிற்கு தண்டனை வாங்கி தர நான் விரும்பினேன். என் எஞ்சி இருந்த வலிமையை ஒன்று திரட்டி எல்லா ஆவணங்களையும், வழக்கறிஞர் காகிதங்களையும், என் சொத்துக்கள் என் மகனுக்குத்தான் சேர வேண்டும் என்பதை நிரூபிக்கும் ஆதாரங்களையும் ஒரு பையில் வைத்தேன். அதுதான் அந்த கருப்பு தோல்பை. ஜெகதீஷ் என் மீதும் கை வைப்பான், அவனுக்கு எதிராக யாரும் நிற்கக்கூடாது என்பதற்காக என்னையும் அழித்து விடுவான் என்று எனக்கு தெரியும். அதனால் தான் அந்த பையை மறைத்து வைத்துவிட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடினேன். அப்போதுதான் ஒரு அந்நியரை நான் நம்பினேன். நான் உன்னை பார்த்தேன். தன் பிழைப்பிற்காக இரவு பகலாக உழைத்து கொண்டிருந்த ஒரு எளிய நேர்மையான மனிதனாக நீ தெரிந்தாய். நான் உன்னை நம்பினேன். அந்த பையை உன்னிடம் கொடுத்து, இது எனக்கு மிகவும் விலைமதிப்பற்றது, இதை பத்திரமாக வைத்திரு, நான் விரைவில் வருவேன் என்று சொன்னேன். பிறகு அங்கிருந்து மறைந்து போனேன். ஏனென்றால் ஜெகதீஷால் என் உயிருக்கு ஆபத்து இருந்தது. நான் என் பொறுப்பை பெற வந்தபோது காலம் கடந்து போயிருந்தது. இப்போது நான் எங்கே இருக்கிறேன்? இந்த நடைபாதையில் அமர்ந்து உணவிற்காக கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த ஜெகதீஷ் இன்னும் தன் அதிகார போதையிலும் செல்வ செருக்கிலும் ஒரு வெற்றிகரமான மனிதனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இப்போது எல்லாம் மாறப்போகிறது. ஏனென்றால் நீ அந்த பொறுப்பை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறாய். ஜெகதீஷ் செய்த ஒவ்வொரு கொடுமைக்கும் கணக்கு தீர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. இரத்தம் படிந்த அந்த துணியை பார்த்த போதும், இந்த ஆவணங்களை பார்த்த போதும், என்றாவது ஒரு நாள் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் இதை நான் பாதுகாத்தேன். நான் உயிரோடு இருந்தால் உலகிற்கு இந்த உண்மையை சொல்ல முடியும் என்று நினைத்தேன் என்றார். ஆனால் நீங்கள் இந்த பையை என்னிடம் கொடுத்துவிட்டு ஏன் அப்படியே சென்று விட்டீர்கள் என்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், ஏனென்றால் என்னிடம் ஆதாரங்கள் இருப்பது ஜெகதீஷிற்கு தெரிந்து விட்டது. அவன் என்னை கொல்ல துடித்தான். எப்படியோ அந்த பையை எடுத்துக்கொண்டு வந்து உன்னிடம் கொடுத்தேன். நீ ஒரு நேர்மையான மனிதன், இதை பாதுகாப்பாய் என்று எனக்கு தெரியும். அதன் பிறகு என்னை காப்பாற்றிக் கொள்ள நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். அங்கேயும் இங்கேயும் ஒளிந்து திரிந்தேன். இறுதியில் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். இப்போது என்ன நடக்கும் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். மேடம், இப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அவர் தலையை உயர்த்தினார். அவர் கண்களில் ஒரு புதிய ஒளி தெரிந்தது. பழி வாங்குதல் அல்ல, நீதி. பல ஆண்டுகளுக்கு முன்பே நான் செய்திருக்க வேண்டியதை இப்போது செய்வேன். இந்த ஆதாரங்களை வைத்து ஜெகதீஷின் முகத்திரையை கிழிப்பேன். இது அத்தனை எளிதான காரியம் அல்ல என்பது எனக்கு தெரியும். ஜெகதீஷ் ஐயா ஒரு பெரிய ஆளுமை. அவர் பலசாலி, செல்வாக்குமிக்க மனிதர். அவருடைய இந்த ரகசியம் வெளியானால் எல்லாம் அழிந்துவிடும். இப்போது என் முன்னால் ஒரே ஒரு முடிவு தான் இருந்தது. இந்த போராட்டத்தில் நான் மேடத்திற்கு துணையாக இருக்க போகிறேனா? ஜெகதீஷ் போன்ற மனிதருக்கு எதிராக நிற்கப் போகிறேனா? அல்லது அமைதியாக இருந்து என் வெற்றிகரமான வாழ்க்கையை அனுபவிக்க போகிறேனா?
எனக்குள் ஒரு போர் மூண்டது. பையின் ரகசியம் வெளிப்பட்டு விட்டது. ஒரு கொடூரமான உண்மை என் முன்னால் கிடந்தது. ஜெகதீஷ் தன் சொந்த மகனையே கொலை செய்திருக்கிறான். அந்த செயலுக்கான அனைத்து ஆதாரங்களும் இத்தனை ஆண்டுகளாக என்னிடம் பாதுகாப்பாக இருந்திருக்கின்றன. ஒரு பொறுப்பு என்று நினைத்து நான் பாதுகாத்த பை மனித நேயத்தையே உழுக்கக்கூடிய ஒரு பேரழிவிற்கு சாட்சியாக இருக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. என் மனதில் ஒரு போராட்டம் நடந்தது. ஜெகதீஷ் போன்ற ஆளை என்னால் எதிர்க்க முடியுமா? என் வாழ்க்கையையே ஆபத்தில் ஆழ்த்தி உண்மையின் பக்கம் நிற்பதா, அல்லது அமைதியாக இருந்து இந்த விஷயத்தை இங்கேயே விட்டு விடுவதா? மேடம் என்னை பார்த்தார். அவர் கண்களில் வலியும் அதே சமயம் ஒரு வேண்டுகோளும் இருந்தது. நான் அவரை தனியாக விட்டுவிடக்கூடாது என்று அவர் எதிர்பார்ப்பது போல தெரிந்தது. அவர் சொன்னார், மகனே, இப்போது நீதான் முடிவு செய்ய வேண்டும். ஜெகதீஷ் பலசாலி என்பது எனக்கு தெரியும். அவன் உனக்கு தீங்கு விளைவிக்கலாம். ஆனால் இத்தனை ஆண்டுகள் என் பொக்கிஷத்தை பாதுகாத்த அதே நேர்மையான மனிதன் நீ என்பதும் எனக்கு தெரியும். இதை கேட்டதும் என் உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் பரவியது. இந்த முடிவு எளிதானது அல்ல. ஆனால் என் தலையெழுத்தில் இதுதான் எழுதப்பட்டிருந்தது போலும். ஜெகதீஷ் ஒரு பெரிய தொழிலதிபர். அவருக்கு பின்னால் பெரிய அரசியல்வாதிகள், காவல்துறை மற்றும் பல செல்வாக்கு மிக்கவர்கள் இருந்தார்கள். அவருக்கு எதிராக ஒரு அடி எடுத்து வைப்பதென்பது நம்மை நாமே ஆபத்தில் ஆழ்த்திக் கொள்வதற்கு சமம். மேடம், நாம் இந்த ரகசியத்தை வெளியே சொன்னால் நம்மை ஒழித்து கட்ட ஜெகதீஷ் ஒரு நிமிடம் கூட தயங்க மாட்டார் என்றேன். அவர் மூச்சை இழுத்துவிட்டு சொன்னார், எனக்கு தெரியும். ஆனால் இந்த கொடூரமான உண்மை வெளிவருவதை அந்த பயம் தடுத்து விடுமா? என்னால் இதையெல்லாம் சகித்து கொள்ள முடியும் என்றால் உன்னால் ஏன் முடியாது? என்னிடம் இப்போது பதில் இல்லை. என் வாழ்க்கை இப்போது பெரிய சிக்கலில் மூழ்கிவிடுமோ என்று தோன்றியது. மக்கள் பலவிதமான மோசடிகளை செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்று என் மனதில் இருக்கும் இந்த மனப்போராட்டம்தான் எல்லாவற்றையும் விட பெரியது. என் வெற்றி, மரியாதை மற்றும் வாழ்க்கையை என்னால் பணயம் வைக்க முடியுமா? நான் அமைதியாக இருந்தேன். அவர் என்னை பார்த்து கொண்டிருந்தார். என் உள்ளுக்குள் எழும் புயலை அவர் வாசிப்பது போல இருந்தது. மகனே, நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், பல நேரங்களில் அநியாயத்தை கண்டும் காணாமல் அமைதியாக இருப்பதுதான் மிகப்பெரிய பாவம் என்றார். அவருடைய அந்த வார்த்தை என் இதயத்தில் அம்பு போல தைத்தது. அன்று இரவு என்னால் தூங்க முடியவில்லை. ஜெகதீஷின் மனைவி ரத்தம் படிந்த அந்த துணியை என் கையில் கொடுத்த அந்த தருணம் மீண்டும் மீண்டும் என் நினைவுக்கு வந்தது. ஜெகதீஷின் குற்றங்களுக்கு சாட்சியாக இருக்கும் அந்த ஆவணங்கள் என் கண் முன்னே வந்து சென்றன. நான் ஒரு சாதாரண பக்கோடா விற்பவனாக இருந்த காலத்தை எண்ணி பார்த்தேன். இன்று நான் ஒரு பெரிய ஹோட்டலின் உரிமையாளர். இந்த வெற்றி அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுப்பதை தடுக்கிறது என்றால் அப்புறம் இந்த வெற்றியால் என்ன பயன்? நான் மேடத்தை அழைத்தேன். அவர் முன்னால் அமர்ந்து சொன்னேன், மேடம், நான் முடிவெடுத்து விட்டேன். நாம் ஜெகதீஷிற்கு எதிராக நிற்போம். இதை கேட்டதும் அவர் கண்களில் மகிழ்ச்சியும் பயமும் ஒரே நேரத்தில் தெரிந்தன. ஆனால் இது எளிதானதாக இருக்காது மகனே என்றார். எனக்கு கவலை இல்லை என்று நான் உறுதியான குரலில் சொன்னேன். நான் உண்மையின் பக்கம் நிற்கவில்லை என்றால் என் வாழ்நாள் முழுவதும் மனசாட்சியின் சுமையை சுமக்க வேண்டி வரும். இத்தனை ஆண்டுகள் இந்த பொக்கிஷத்தை நான் பாதுகாத்தேன். இப்போது அதை சேர வேண்டிய இடத்திற்கு சேர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஜெகதீஷிற்கு எதிராக வழக்காடக்கூடிய ஒரு நபர் இப்போது நமக்கு தேவைப்பட்டார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞரை கண்டுபிடிப்பது எளிதல்ல. எனக்கு தெரிந்த திறமையான நம்பிக்கையான நண்பர்களிடம் பேசினேன். அநியாயத்திற்கு எதிராக போராடுவதில் நகரம் முழுவதும் புகழ்பெற்ற ஒரு வழக்கறிஞரை அடையாளம் கண்டேன். பையில் இருந்த அனைத்து ஆதாரங்களையும் அவரிடம் கொடுத்தேன். அந்த ஆவணங்களை பார்த்தபோது அவர் முகத்திலும் பெரும் வியப்பு நிலவியது. இந்த வழக்கில் வெற்றி பெறுவது எளிதல்ல என்றார் அந்த வழக்கறிஞர். ஜெகதீஷிடம் அதிகாரமும் பணமும் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மையை எப்படி மறைக்க வேண்டும் என்பதும் அவனுக்கு தெரியும் என்றார் வழக்கறிஞர். நான் உறுதியான குரலில் சொன்னேன், அதற்கு எங்களுக்கு கவலை இல்லை. இது வெறும் வழக்கில் வெற்றி பெறுவது பற்றியது மட்டுமல்ல, நீதியை நிலைநாட்டுவது பற்றியது. நாங்கள் வழக்கை பதிவு செய்த அன்று இரவே என் வீட்டின் வெளியே பல கார்கள் வந்து நின்றன. சிலர் என்னை பற்றி விசாரிப்பதாக என் பாதுகாவலர் வந்து சொன்னார். ஜெகதீஷிற்கு விஷயம் தெரிந்து விட்டது. அடுத்த நாள் காலை எனக்கு ஒரு தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. உனக்கு எவ்வளவு தைரியம்? மறுமுனையில் ஒரு கரகரப்பான குரல் கேட்டது. நான் அமைதியாக இருந்தேன். நீ விளையாடும் இந்த விளையாட்டின் முடிவு என்னவாகும் என்பது உனக்கு நன்றாக தெரியும். ஒருவேளை உனக்கு பணம் தேவை என்றால் சொல், எவ்வளவு வேண்டும்?
இந்த வழக்கை மட்டும் திரும்ப பெற்றுக்கொள் என்றான். இதை கேட்டதும் என் ரத்தம் கொதித்தது. நான் சொன்னேன், ஜெகதீஷ் ஐயா, என்னை விலைக்கு வாங்க முடியாது. உண்மை எதுவோ அது எல்லோருக்கும் முன்னால் வரும். மறுமுனையில் சில நொடிகள் நிசப்தம் நிலவியது. பிறகு மீண்டும் ஒரு மிரட்டல் வந்தது. நீ பின்வாங்கவில்லை என்றால் அதன் விளைவுகளை சந்திக்க தயாராக இரு. போன் துண்டிக்கப்பட்டது. ஆனால் நான் பின்வாங்குவதாக இல்லை. இது ஜெகதீஷின் முதல் நகர்வு. நான் அவனுக்கு எதிராக நிற்க முடிவெடுத்து விட்டேன் என்பதை அவன் அறிந்து விட்டான். என்னை நிறுத்த அவன் எந்த எல்லைக்கும் செல்வான். ஆனால் நானும் யாருடைய மிரட்டலுக்கு பயப்பட போவதில்லை என்று முடிவெடுத்து விட்டேன். நீ கேட்கவில்லை என்றால் விளைவுகளை சந்திக்க தயாராக இரு என்ற ஜெகதீஷின் மிரட்டல் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. கையில் மொபைல் இருந்தது. ஆனால் என் சிந்தனையோ வேறு ஏதோ ஒரு உலகிற்கு சென்றிருந்தது. நான் எடுத்த முடிவு சரிதானா? அழிவை தவிர வேறெதுவும் தராத ஒரு போரில் நான் குதித்து விட்டேனா என்று எண்ணினேன். ஆனால் அடுத்த கணமே எனக்குள் ஒரு கோப அலை வீசியது. இந்த பயத்தை மூலதனமாக வைத்துதான் அநியாயம் செய்பவர்கள் இன்னும் பலசாலிகளாக மாறுகிறார்கள். பாவம் ஏழை மக்கள் வாழ்நாள் முழுவதும் மௌனமாகவே இருந்து விடுகிறார்கள். ஆனால் என்னால் மௌனமாக இருக்க முடியாது. அடுத்த நாள் காலை நான் வழக்கறிஞரின் அலுவலகத்திற்கு சென்றேன். மேடம் ஏற்கனவே அங்கு இருந்தார். அவர் முகத்தில் சோர்வு தெரிந்தாலும் ஒரு நம்பிக்கை கீற்றும் மின்னியது. என்ன நடந்தது? ஜெகதீஷ் போன் செய்தானா என்று கேட்டார். நான் ஆம் என்று தலையசைத்தேன். வழக்கை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டுகிறான், இல்லை என்றால் விளைவு மோசமாக இருக்கும் என்கிறான் என்றேன். வழக்கறிஞர் பெருமூச்சு விட்டு சொன்னார், இது நடக்கும் என்று தெரிந்துதான் அவன் ஆபத்தான மனிதன், எதையும் செய்ய துணிவான். நான் பதற்றத்துடன் கேட்டேன், இப்போது என்ன செய்வது? வழக்கறிஞர் என் மனதவிப்பை புரிந்து கொண்டவர் போல ஒரு புன்னகையுடன் என்னை பார்த்து சொன்னார், நாங்கள் இந்த வழக்கை முன்னெடுத்து செல்வோம். ஆனால் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் என்னென்ன காய்களை நகர்த்தப் போகிறோம் என்பது ஜெகதீஷிற்கு தெரியக்கூடாது. நமது முதல் நடவடிக்கை ஊடகங்களை நம் பக்கம் இழுத்து உண்மையை உலகிற்கு தெரியப்படுத்துவதுதான் என்றார் வழக்கறிஞர். ஜெகதீஷிற்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்தில் பதிவாகிவிட்டது. ஆனால் சட்ட போராட்டத்தில் அவன் தனது அதிகாரத்தையும் பணத்தையும் பயன்படுத்துவான் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு மக்களின் ஆதரவு தேவைப்பட்டது. ஊழலுக்கும் அநீதிக்கும் எதிராக துணிச்சலாக செய்தி வெளியிடும் ஒரு புகழ்பெற்ற செய்தியாளரை நாங்கள் சந்தித்தோம். நான் ஜெகதீஷின் கதையை கூறிய போது அவர் என்னை உற்று பார்த்தார். உங்களிடம் ஆதாரங்கள் இருக்கிறதா என்று நிதானமாக கேட்டார். நான் அந்த பையில் இருந்து இரத்தம் படிந்த துணி, மருத்துவ அறிக்கை மற்றும் போலீஸ் அறிக்கையை எடுத்து அவர் முன்னால் வைத்தேன். இவை அனைத்தும் என்னிடம் உள்ளன. இத்தனை ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருந்த ஜெகதீஷின் உண்மை முகம் இதுதான் என்றேன். அந்த செய்தியாளர் ஆவணங்களை பார்த்துவிட்டு ஒரு கணம் மௌனமானார். பிறகு புன்னகைத்து, இந்த செய்தியை நான் வெளியிடுகிறேன். ஆனால் நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். இதுக்கு பிறகு உங்களுக்கு ஆபத்து பல மடங்கு அதிகரிக்கும். ஜெகதீஷ் வெறும் மிரட்டல் மட்டும் எடுக்க மாட்டான், அதை செய்தும் காட்டுவான். நீங்கள் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்றார். இந்த செய்தி நாளிதழில் வெளியான ஒரே நாளில் என் பெரிய ஹோட்டல் கிளையில் திடீரென அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. நான் வரி ஏய்ப்பு செய்வதாகவும் சட்டவிரோத தொழில் செய்வதாகவும் குற்றம் சாட்டி போலீசார் என் ஹோட்டலுக்கு சீல் வைத்தனர். இது ஜெகதீஷின் முதல் நகர்வு. மேடம் என்னிடம் வந்து கவலையுடன் சொன்னார், மகனே, அவன் உனக்கு தீங்கு விளைவிப்பான் என்று சொன்னேன் அல்லவா? நான் பெருமூச்சு விட்டு சொன்னேன், மேடம், இது நடக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போது நாம் பின்வாங்க முடியாது. உடனே நீதிமன்றத்தில் எங்கள் வாதத்தை வைக்குமாறு வழக்கறிஞர் அறிவுறுத்தினார். ஜெகதீஷிற்கு எதிரான வலுவான ஆதாரங்களை நாங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம். நீதிமன்றத்தில் மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களிலும் உண்மையை பரப்பத் தொடங்கினோம். மக்கள் ஜெகதீஷிற்கு எதிராக கேள்விகள் எழுப்பத் தொடங்கினர். ஒரு இரவு நான் என் வீட்டில் இருந்தபோது தெரியாத எண்ணிலிருந்து போன் வந்தது. ஏய் பக்கோடா விற்பவனே, நீ எவ்வளவு தூரம் போகிறாயோ அவ்வளவு பெரிய அழிவை சந்திப்பாய். நீ செய்ய நினைத்ததை செய்து விட்டாய். இது என் கடைசி எச்சரிக்கை. இப்போதும் காலம் கடந்து விடவில்லை. வழக்கை வாபஸ் வாங்கு, இல்லை என்றால் நீயும் இருக்க மாட்டாய், உன் உண்மையும் இருக்காது. நான் போனை துண்டித்தேன். ஆனால் என் இதயம் வேகமாக துடித்தது. இது வெறும் மிரட்டல் அல்ல, இது ஒரு போருக்கான அறிவிப்பு. அடுத்த நாள் காலை நான் என் ஹோட்டலுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த போது ஒரு கருப்பு நிற கார் என்னை நோக்கி மின்னல் வேகத்தில் வந்தது. திடீரென்று துப்பாக்கி சூடு தொடங்கியது. ஒரு குண்டு என் தலைக்கு மிக அருகில் கடந்து சென்றது. நான் உடனே தரையில் விழுந்தேன். மக்கள் அலறத் தொடங்கினர். எங்கும் அமளி துமளி ஏற்பட்டது. ஒரு பயங்கரமான சூழலாக அது மாறியது.
இனி உன்னை கொல்ல நான் தயங்க மாட்டேன் என்று ஜெகதீஷ் அனுப்பிய செய்தி அது. என் பாதுகாவலர்கள் என்னை உடனே காரில் ஏற்றி ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றனர். இதை கேட்ட மேடம் மிகவும் பதற்றம் அடைந்தார். போதும், இத்துடன் நிறுத்திக் கொள்வோம். நானே நீதிமன்றத்திற்கு சென்று சாட்சி சொல்வேன் என்றார் மேடம். நான் அவரை தடுத்தேன். மேடம், இது மிகவும் ஆபத்தானது. ஆனால் அவர் உறுதியாக சொன்னார், இனி என்னால் அமைதியாக இருக்க முடியாது மகனே. இந்த வழக்கை நீ பதிவு செய்யவில்லை, நான் தான் செய்திருக்கிறேன். ஜெகதீஷ் என்னிடமிருந்து பறித்த என் மகனுக்காக ஒரு தாயாக என் கடமையை இப்போது செய்வேன். அவருடைய கண்களில் நான் இதுவரை பார்த்திராத ஒரு வெறி தெரிந்தது. நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். இனி பின்வாங்க போவதில்லை. ஜெகதீஷ் எங்களை வைத்து விளையாடிய அதே விளையாட்டை இப்போது அவருக்கு எதிராக நாங்கள் விளையாடப் போகிறோம். இந்த வழக்கின் முடிவு நீதிமன்றத்தாலோ அல்லது விதியாலோ தீர்மானிக்கப்படட்டும். ஆனால் நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டோம். இந்த வழக்கு இப்போது அதன் இறுதி கட்டத்தை எட்டியிருந்தது. என்னை சம்மதிக்க வைக்க ஜெகதீஷ் எல்லா முயற்சிகளையும் செய்து பார்த்தார். என் ஹோட்டல்களை மூட வைத்தார். பல மிரட்டல்களை விடுத்தார். கொலை முயற்சியும் செய்தார். ஆனால் நானும் மேடமும் பின்வாங்கவில்லை. எதை இழக்க பயந்தோமோ அதை ஏற்கனவே இழந்து விட்டோம். இப்போது மிஞ்சி இருப்பது மனிதநேயம் மட்டுமே. ஜெகதீஷிற்கு எதிரான வழக்கின் முதல் முறையான விசாரணை தொடங்கியது. மேடம் நீதிமன்ற கூண்டில் ஏறி சாட்சி சொல்ல வேண்டிய தருணம் இது. இத்தனை ஆண்டுகளாக அமுக்கப்பட்ட உண்மை இப்போது உலகிற்கு முன்னால் வர வேண்டும். நீதிமன்றத்திற்கு வெளியே ஊடக கேமராக்கள், செய்தியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக கூடியிருந்தனர். இது இப்போது ஒரு சாதாரண வழக்காக இருக்கவில்லை. ஒரு பெரும் கொடுங்கோலனுக்கு எதிரான சாமானிய மனிதனின் போராக மாறிவிட்டது. மேடம் சாட்சி சொல்ல அழைக்கப்பட்ட போது அவருடைய கால்கள் லேசாக தடுமாறின. ஆனால் கண்களில் இருந்த கோபமும் உறுதியும் ஒரு மலையை போல தெரிந்தன. வழக்கறிஞர் சொன்னார், மேடம், இப்போது உங்கள் மகனுக்கு என்ன நடந்தது என்று இந்த நீதிமன்றத்திற்கு சொல்லுங்கள். மேடம் ஒரு கணம் மௌனமாக இருந்தார். அவருடைய கைகள் நடுங்கின. ஆனால் பார்வையில் தீர்க்கம் இருந்தது. அவர் ஜெகதீஷை பார்த்தார். எப்போதும் அதிகாரத்தோடும் பயமின்றியும் காணப்படும் அதே ஜெகதீஷ் இன்று முதல் முறையாக பதற்றமாக தெரிந்தான். பிறகு மேடம் இத்தனை ஆண்டுகால உண்மையை போட்டுடைத்தார். நான் ஜெகதீஷை 2ஆம் திருமணம் செய்த போது என் மகனுக்கு 5 வயது. ஒரு நாள் என் குழந்தை என் மடியில் உறங்கி கொண்டிருந்த போது இந்த கொடூரன் அவனை கட்டாயமாக பறித்து சென்று கொன்று விட்டான். என் சொத்துக்கள் வேறு யாருக்கும் போய்விடக்கூடாது என்ற பேராசையே இதற்கு காரணம். நீதிமன்றத்தில் ஒரு நிமிடம் மயான அமைதி நிலவியது. இதற்கு உங்களிடம் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று நீதிபதி நிதானமாக கேட்டார். மேடம் ஒரு கணம் என்னை பார்த்தார். நான் முன்னால் சென்று இத்தனை ஆண்டுகளாக ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து வைத்திருந்த அந்த கருப்பு தோல் பையை சமர்ப்பித்தேன். நீதிபதி அவர்களே, இதுதான் ஆதாரம். என் முதல் கணவர் தயாரித்த சட்ட ஆவணங்கள் இவை. என் சொத்துக்களின் உண்மையான வாரிசு என் மகன்தான், ஜெகதீஷ் அல்ல என்பதை இவை நிரூபிக்கின்றன. ஜெகதீஷ் இந்த ஆவணங்களை என்னிடமிருந்து பறித்து எரிக்க முயன்றான். ஆனால் நான் எப்படியோ இவற்றை காப்பாற்றி எடுத்து வந்தேன். நீதிமன்றத்தில் மக்கள் முணுமுணுக்க தொடங்கினர். ஜெகதீஷின் வழக்கறிஞர் உடனே எழுந்து ஆட்சேபித்தார். இவை அனைத்தும் பொய். இந்த ஆவணங்களுக்கும் ஜெகதீஷிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதில் எங்கே ஜெகதீஷ் கொலை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என ஜெகதீஷின் வழக்கறிஞர் கேட்டார். மேடம் நிமிர்ந்து பார்த்து, இது பொய் என்றால் என் மகன் எங்கே என்று ஜெகதீஷ் சொல்லட்டும். அவன் ஏன் திடீரென மாயமானான்? உண்மையான வாரிசு இங்கே இல்லாத போது நான் ஏன் இன்று நீதிமன்றத்தில் நிற்கிறேன் என்றார். நீதிபதி ஜெகதீஷை உற்று பார்த்தார். பிறகு இதற்கு எதிராக உங்களிடம் இன்னும் பலமான ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டார். மேடம் ஒரு கணம் சோர்வாக குனிந்து பார்த்தார். பிறகு உரத்த குரலில் சொன்னார், நீதிபதி அவர்களே, என்னால் ஆதாரம் தர முடியும். அவர் தனது சால்வைக்குள் கையை விட்டு ஒரு பழைய செல்போனை எடுத்தார். அதன் திரை உடைந்திருந்தது. ஆனால் அது இன்னும் வேலை செய்தது. இந்த செல்போனில் என் மகனை கொலை செய்ததற்கு முன்பு ஜெகதீஷ் தனது ஆட்களுடன் பேசிய உரையாடல் பதிவாகியுள்ளது. நீதிமன்றத்தில் மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டது. வழக்கறிஞர் அந்த தொலைபேசியை பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அந்த ஆடியோவை ஒலிக்கச் செய்தார். ஜெகதீஷின் அதிகார குரல் நீதிமன்றத்தில் எதிரொலித்தது. இந்த சிறுவன் உயிரோடு இருந்தால் என் சொத்துக்கள் எல்லாம் போய்விடும். அவன் வளர்ந்தால் எல்லாம் அவன் கைக்கு போய்விடும். நான் அவன் தாயை அந்த சொத்துக்காகத்தான் திருமணம் செய்தேன், அந்த ராசி இல்லாத குழந்தைக்காக அல்ல.
அவன் அடையாளமே இல்லாமல் போவது மிக அவசியம். இதை கேட்டதும் நீதிமன்றமே அதிர்ந்தது. ஜெகதீஷின் முகம் மற்றும் அதிகாரத்தின் கடைசி முகத்திரையையும் கிழித்தெறிந்த ஆதாரம் அதுதான். இதுவரை அமைதியாக இருந்த ஜெகதீஷ் திடீரென இருக்கையிலிருந்து எழுந்து கத்தினான். இந்த தாய் பொய் சொல்கிறாள். என்னை அசிங்கப்படுத்த அவள் ஆடும் விளையாட்டு இது. இந்த வழக்கை உடனே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்கிறேன். நீதிபதி அவனை உற்று பார்த்து நிதானமாக சொன்னார், இந்த குற்றச்சாட்டுகள் பொய் என்று நீ நம்பினால் அந்த சிறுவன் எங்கே என்று நீதிமன்றத்திற்கு சொல். இதை கேட்டதும் ஜெகதீஷின் முகம் வெளுத்து போனது. அவன் ஒரு கணம் மௌனமாகி பிறகு பொய் சொல்ல முயன்றான். அந்த பையன் எங்கோ சென்று விட்டான். அவன் வீட்டை விட்டு ஓடிவிட்டான். மேடம் கடுமையான குரலில் கேட்டார், அப்படியானால் அன்று இரவு என் அறைக்குள் வந்து நீ என்ன செய்தாய்? என் மகனின் உடையில் அந்த இரத்தக்கரைகள் எப்படி வந்தன? அவன் ஓடி போயிருந்தால் ஏன் அவனை மீண்டும் யாரும் பார்க்கவில்லை? நீதிபதி ஒரு கணம் தலையை குனிந்தார். பிறகு பெருமூச்சு விட்டு தீர்ப்பளித்தார். ஜெகதீஷை உடனே காவலில் எடுக்க வேண்டும். இந்த வழக்கின் விசாரணை தீவிரமாக நடத்தப்படட்டும். கொலை செய்வதற்கான ஆதாரங்களை அளித்தது மற்றும் மிரட்டல் விடுத்தது ஆகிய குற்றச்சாட்டுகளை இந்த நீதிமன்றம் ஜெகதீஷ் மீது சுமத்துகிறது. போலீசார் உடனடியாக முன்னேறி வந்தனர். அப்போதுதான் ஜெகதீஷின் கண்களில் முதன்முறையாக மரண பயம் தெரிந்தது. இவை அனைத்தும் பொய் என்று அவன் கத்தினான். ஆனால் இப்போது அவனது பேச்சை யாரும் கேட்பதாக இல்லை. இறுதியாக நீதி வென்றது. நீதிமன்றம் ஒத்திவைக்கப்பட்டதும் நான் மேடத்தை பார்த்தேன். அவர் கண்களில் கண்ணீர் மல்க இருந்தது. ஆனால் அவை மகிழ்ச்சி மற்றும் நிம்மதியின் கண்ணீர். அவர் என்னை பார்த்து சொன்னார், மகனே, நீ மட்டும் இல்லை என்றால் என்னால் இதை செய்திருக்கவே முடியாது. நீ என் பொறுப்பை பத்திரமாக பாதுகாத்து அதை சரியான இடத்தில் கொண்டு சேர்த்தாய். நான் புன்னகையோடு பதிலளித்தேன், மேடம், இது உங்கள் போர் மட்டுமல்ல, உண்மையின் பக்கம் நிற்க விரும்பும் ஒவ்வொரு மனிதனின் போர். எல்லாம் முடிந்துவிட்டது. ஆனால் ஜெகதீஷ் சிறைக்கு சென்றதுடன் இந்த கதை முடிந்து விடவில்லை என்பது எனக்கு தெரியும். இது ஒரு நேர்மையான மனிதனின் கதை. உண்மை ஒரு நாள் உலகிற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு பொறுப்பை இத்தனை ஆண்டுகள் பாதுகாத்த மனிதனின் கதை. இது ஒரு தாயின் கதை. தன் மகனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன் வாழ்வையே தியாகம் செய்த தாயின் கதை. எல்லாவற்றிற்கும் மேலாக இது ஒரு பாடம். உண்மையை மறைக்க முடியும், ஆனால் ஒருபோதும் ஒழிக்க முடியாது. நன்றி.